எளிமையில் கை தூக்க வந்தவர் என்ற பாடலை நாம் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய சிறுமையிலே நம்மளை கண்ணோக்கி பார்த்த ஒரே ஒரு தெய்வம், நமக்கு ஆறுதல் கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் நம்ம கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, புறத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர், புறத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். என்னை காண்கின்ற தேவன் நீர், பீர்லகாயிரோயின் எங்கள் ஜீவனீருச்சு நீர், பீர்லகாயிரோயின் என்னை காண்கின்ற தேவன் நீர், பீர்லகாயிரோயின் எங்கள் ஜீவனீருச்சு நீர். இந்த நாளிலும் இவனாகிய கர்த்தர் வாழ்க்கையில வனாந்தரமாய் இருக்கலாம். வனாந்தரத்தில் வாழ்வை கொடுக்கிற ஒரு தேவன், அழுகுறலுக்கு ஆகாருடைய அழுகுறலுக்கு பதில் கொடுத்த ஒரே ஒரு தெய்வம், ஒரு மகமுகமான கண்ணீர்களுக்கும் இந்த மறைமுகமான எல்லா விதமான கதல்களுக்கும் ஒரு பதில் கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் அவர் ஒருவர் மாத்திரமே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, எந்த நலுகுரல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே, எந்த நலுகுரல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே, என்னை காண்கின்ற தேவன் நீர், பீர்லகாயிரோயின் எங்கள் ஜீவனீருச்சு நீர், பீர்லகாயிரோயின் என்னை காண்கின்ற தேவன் நீர், பீர்லகாயிரோயின் எங்கள் ஜீவனீருச்சு நீர். புறஜாதியாயிருந்த தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படியாக நம்மை முழுவதுமாய் அரவணைத்து நமக்கென்று ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு சமாதானத்தை, நமக்கென்று ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், கர்த்தரால் அரவணைக்கப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய், கர்த்தரை உயர்த்தும்படியாய் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர், புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர், வாக்கு தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர், வாக்கு தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர், பீர்லகாயிரோயின் என்னை காண்கின்ற தேவன் நீர், பீர்லகாயிரோயின் எங்கள் ஜீவனீருச்சு நீர், பீர்லகாயிரோயின் என்னை காண்கின்ற தேவன் நீர், பீர்லகாயிரோயின் எங்கள் ஜீவனீருச்சு நீர். சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையில் கை நோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, புறத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்துக் கொள்வீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர், புறத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்துக் கொள்வீர்,
பார்த்த என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். நீர் நகாயிரோய் என்னை காண்கின்ற தேவன் நீர் நகாயிரோய் எங்கள் ஜீவனீரோச்சு நீர் நகாயிரோய் என்னை காண்கின்ற தேவன் நீர் நகாயிரோய் எங்கள் ஜீவனீரோச்சு அப்படியே கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஜீவ நீரூற்றாய் இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகார் சொல்லும் பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன். என்னுடைய அழுகுரலுக்கு பதில் கொடுக்கிற ஒரு தெய்வம், நீர் என்னை காண்கிற தேவன். என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். இந்த நாளிலும் அநேக நேரங்களிலே, நம்ம மறைமுகமான நேரங்களிலே, அநேக சூழ்நிலைகளிலே மனக்கவலைகள் மனபாரங்கள் நம்ம அழுத்தலாம். என்ன செய்வதென்று கேட்கலாம். சில நேரம் தனிமை நம்ம வாட்டும் பொழுது நம்முடைய குடும்ப சூழ்நிலை இப்படியா இருக்கிறது, என்ன நடக்க போகிறது, அடுத்து என்ன காரியம் வாய்க்கும், என்ன நடக்க போகுன்னு சொல்லி அநேக நேரங்கள் நம்முடைய புலம்பல்கள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் அந்த புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏன்னா நமக்கென்ற ஒரு வாக்கு தத்தங்களை செய்திருக்கிறார். அது ஒரு மூலையில் வைக்காதபடிக்கு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் அவர் மாற பண்ணுவார். என்னை ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லி நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுன்னு சொல்லியிருக்காரு. நான் எப்படி இருப்பேன்? நான் சமாதானமாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். ஏனென்றால் எனக்காக அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். எனக்காக அவர் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு கூட இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னை தேற்ற, என்னை அரவணைக்க, என்னை பாதுகாக்க ஒரு தெய்வம் இருக்கிறார் என்கின்ற அந்த சிந்தனை நமக்குள்ளே இருக்கணும். நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படி விட்டு கொடுத்துட்டோம்னா போதும். பிசாசு என்ன பண்ணுவானா, அவ்வளோதான் விழுந்துட்டான் போல இருக்குது, கவலைப்பட ஆரம்பிச்சுட்டான். இவன் என்ன சொல்லலாம், சீக்கிரம் நம்மளை வீழ்த்திடலாம் என்று சொல்லி பிசாசு உள்ளே வருவதற்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார். கர்த்தருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். என் தகப்பன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு துணை வரும். என்னுடைய அனைத்து தேவைகளையும் அவர் ஒருவரால் மாத்திரமே சந்திக்க முடியும். என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி, என்ன செய்ய மாட்டேன், நான் அவரை விட்டுற மாட்டேன். மரணம் நேர்ந்தாலும் என்னன்னாலும் சரி, நான் அப்பாவை நான் விட்டுற மாட்டேன். அவர் இறுக பிடித்து கொண்டு அவர் ஒருவர் மாத்திரம் என்ன செய்திருக்கிறார், நம்மை கரம் பிடித்து அழைத்து வந்திருக்கிற ஒரே ஒரு தெய்வம் அவர் மாத்திரமே. நான் வெட்கப்பட என்ன செய்ய மாட்டார், அவர் விட மாட்டார். நான் வெட்கப்பட்டேன்னா அந்த இடத்துல என் தலையை நீங்கள் நிமிர பண்ணுங்கப்பான்னு சொல்லி என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, ஓகே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தை எடுத்து நம்ம செல்ஃப்லேயோ ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்காதபடிக்கு அதை ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க, நிறைவேற்றி கொடுங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, எனக்கு செய்யுங்க. நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, நான் உங்கள் பிள்ளை, நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, தலை குனிந்து போயிடக்கூடாது. என் குடும்பத்தார மத்தியில், என் சொந்த இனஜன பந்தியின் மத்தியில் எப்படி இருக்கணும்னா, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் சமாதானமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும். நான் வந்த அந்த வீட்டில் ஒரு விடுதலை இருக்கணும். நம்ம எந்தெந்த வீடெல்லாம் கடந்து போகிறோமோ அந்த வீட்டிற்குள்ளாய் ஒரு சமாதானம் இருக்கணும். அப்படியா என்னை மாற்றுங்க. ஒரு அப்போஸ்தலனாய், ஒரு சீஷனாய் நான் மாறணும். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் அப்பா. ஆகார் அப்படித்தான் சுதந்திரித்து கொண்டார். நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவருடைய பாதத்தில் அழுது நிமித்தம், ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்ததன் மூலமாய் ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றது போல இன்றைக்கு அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிற நாம் என்ன செய்யணும், நாமளும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். நமக்கும் தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாள் உபயோகப்படுத்த தான் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கை நிறைவேறி கொண்டே இருக்கும். அந்த வார்த்தையை ஒரு ஓரத்தில் வச்சுட்டோம், அந்த வார்த்தை அப்படியே இருக்கும், நாமளும் அப்படியே ஹல்லேலூயா பாடலை கொடுத்து, அந்த பாடலும் யூடியூப் சேனலில் அதிகமாக அந்த பாடல் போய் கொண்டு இருந்தது. 2 பாடல்கள் தேவனுக்காய், தேவனுடைய நான் மகிமைக்கென்று ஏற்றும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காய் என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த பாடலை அப்படியே பாடி நம்முடைய ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஏனென்றால் இந்த வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசுவே, என் ஜீவனின் அதிகாரி இயேசுவே. நமக்கு எல்லாம் அதிகாரி யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே.
நம்ம யார் மீது நம்முடைய அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறோன்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம சாதாரண ஒரு மணல் மீது போட்டோம் அப்படின்னா எல்லா விஷயமும் வந்துச்சுன்னா ஈஸியாக நம்முடைய வாழ்க்கை அழிந்து போய்விடும். ஆனால் கற்பாறையின் மீது நம்முடைய அஸ்திபாரம், அந்த கற்பாறை நம்முடைய கண்மலை யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மீது என்னுடைய அஸ்திபாரத்தை போடும் பொழுது எந்த காரியம் வந்தாலும், எந்த மனுஷன் வந்தாலும், எந்த மனுஷி வந்தாலும், என்ன காரியம் நிகழ்ந்தாலும் என்ன செய்ய முடியாது, அந்த அஸ்திபாரத்தை அசைக்க முடியாது. ஏனென்றால் யாரோடு கூட இருக்கிறேன்? நான் என் கண்மலை ஆகிய கிறிஸ்துவோடு கூட நான் இருக்கிறேன். அவர் என்னை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எனக்கேற்ற அஸ்திபாரம் அவர் தான். என்னுடைய அதிகாரி அவர் தான். எனக்கு வெளிச்சமும் எனக்கு ரட்சிப்புமாய் இருக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. இது உங்கள் எல்லாருக்கும் ஒரு புதிய பாடலாக இருக்கும். ஆனால் அப்படியே வருகிற நாட்களிலே நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி அப்படி ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசுவே, என் ஜீவனின் அதிகாரி இயேசுவே. அவர் ஒருவரே அதிகாரி. அந்த அதிகாரி நம்முடைய எல்லா அப்ளிகேஷனையும் போட்டோம் அப்படின்னா எல்லா அப்ளிகேஷனுமே சாங்ஷன் ஆயிரும். நம்ம அவர்கிட்ட போடாமல் மனுஷன்கிட்ட போட்டேன், இவனை போய் பார்த்தேன், அவனை போய் பார்த்தேன், இவன்ட்ட அப்ளிகேஷனை போட்டேன், அவன் அப்ளிகேஷனை போட்டேன், ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இவங்களை நம்பி நான் போய் எக்ஸாம் எழுதினேன், அவங்களை நம்பி எக்ஸாம் எழுதினேன், எல்லாம் ஃபெயிலாக போயிட்டேன்னு சொல்லாதபடிக்கு என் அப்ளிகேஷனை ஏசப்பாட்ட போட்டிருக்கிறேன். நிச்சயமாக என் அப்ளிகேஷன் சாங்ஷன் ஆகும். நிச்சயமாக என் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். நிச்சயமாக என் வாழ்க்கையில் விடுதலை வரும். என் வாழ்க்கையில் சுகம் வரும். யார்கிட்ட போட்டோம்னா நம்ம அப்பா கிட்ட நம்ம அப்ளிகேஷனை போட்டோம்னா நிச்சயமாக வெற்றி வரும். காரியத்தை அவர் கைகூடி வர பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசுவே, என் ஜீவனின் அதிகாரி இயேசுவே. என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசுவே, என் ஜீவனின் அதிகாரி இயேசுவே. நேசமானீரே, என் சுவாசமானீரே, நேசமானீரே, என் சுவாசமானீரே. என் உயிரோடு உயிராக கலந்தீரையா, என் உயிரோடு உயிராக கலந்தீரையா. நேசம் நீரே, சுவாசம் நீரே, நேசம் நீரே, என் சுவாசம் நீரே, நேசம் நீரே, என் சுவாசம் நீரே, நேசம் நீரே, என் சுவாசம் நீரே. கர்த்தருடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாய் இருந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை கொடுத்தது மூலமாய் நம்ம யாருக்கு அஞ்சணும், யாருக்கு நம்ம பயப்படணும், நம்ம கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் வெளிச்சமாய் இருக்கும் பொழுது மனுஷர்களுக்கு எந்த ஒரு காரியத்தில் பயப்படாதபடிக்கு என் கர்த்தருடைய வாழ்க்கையில் வெளிச்சமாய் இருக்கிறார். வெளிச்சமும் ரட்சிப்புமானதால் யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன்? அவருடைய வாழ்க்கையில ஜீவனின் பலனானவராய் இருக்கிறார். கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்பும் ஆனதால் யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்பும் ஆனதால் யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன்? ஜீவனின் பலனானாரே, எந்தன் ஜீவனின் பலனானாரே, ஜீவனின் பலனானாரே, எந்தன் ஜீவனின் பலனானாரே. என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசுவே, என் ஜீவனின் அதிகாரி இயேசுவே. என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசுவே, என் ஜீவனின் அதிகாரி இயேசுவே. தீங்கு நாள் நம்முடைய வாழ்க்கை நெருங்கும் பொழுது நம்மை முழுவதுமாய் அணைத்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து எதற்காக நம்மை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி அவர்களுக்குள்ள தாளத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சமாதானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் முழுவதுமாய் மறைத்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். தீங்கு நாள் நெருங்கையில் உம்மோடு அணைத்து என்னையும் ஒழித்து வைத்து ஒரு
என்னையும் ஒழித்து வைத்து உருவாக்கி மகிழ்கின்றேன். கண்மலையில் உயர்த்திடுவேன், ஏற்ற நாளில் கண்மலையில் உயர்த்திடுவேன், கண்மலையில் உயர்த்திடுவேன், ஏற்ற நாளில் கண்மலையில் உயர்த்திடுவேன். என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசுவே, என் ஜீவனின் அதிகாரி இயேசுவே, என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசுவே, என் ஜீவனின் அதிகாரி இயேசுவே, என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசுவே, என் ஜீவனின் அதிகாரி இயேசுவே. அப்படியே நம் கண்களை மூடி என்னுடைய அதிகாரி, என்னுடைய ஜீவனின் அதிகாரி, என்னுடைய அஸ்திபாரமாகிய இயேசு என்னோடு கூட இருக்கிறார். தீங்கினால் நெருங்குகையில் என்னை தம்முடைய கூடார மறைவில் என்னை மறைத்து வைத்து என்னை ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிறார். எதற்காகனா அவருடைய பிள்ளையாய் நாம் இருக்கணும். நம்ம வெளியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்களை சத்துருவான விதைத்து விடும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவருடைய கரத்துக்குள்ளாய் நம்முடைய முழுவதுமாய் இந்த கூடார மறைவுக்குள்ளாய் மறைத்து, இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள், அவர் அழிந்து போயிடக்கூடாது, அவர் கெட்டு போயிடக்கூடாது, அவருடைய வாழ்க்கையில வீழ்ச்சி அடைந்து விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் மறைத்து வைத்து நம்ம ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். 10 மாதம் முழுவதும் தாயின் கருவிலே வைத்து ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தைக்கு ஒரு சேதமும் வரக்கூடாது. ஏனென்றால் இந்த குழந்தையை குறித்ததான தரிசனம் நிறைவேறும்படியாய், இந்த குழந்தைக்கு வைத்திருக்கின்ற அந்த ஓட்டம் நிறைவேறும்படியாய், இந்த குழந்தைக்கு வைத்திருக்கின்ற கிரீடத்தை இந்த குழந்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் 10 மாதம் முழுவதும் அவர் கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார். அதற்கு அடுத்தும் ஒவ்வொரு நாளும் நம்ம படிப்பின் நிலைமை கடந்து வரும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் மறைக்கிறார். மறைத்து வைத்து மறைத்து வைத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் உருவாக்குறார். என்றால் நாம் அவருக்கு தேவை, நம்முடைய அன்பு தேவை, நமக்குள்ளா இருக்கின்ற தாளந்து தேவை, நமக்குள் இருக்கின்ற ஆண்டவருடைய வைராக்கியம் தேவை. இந்த மகன் எனக்கு தேவை, இந்த மகள் எனக்கு தேவை, ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு, இந்த மகள் எனக்கு தேவை. நம்ம எவ்வளோ இடங்களில் சுற்றி திரியலாம், ஆனால் கடைசியில் எங்கே வந்து நம்ம சேரணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அங்கே கரெக்டாக கூட்டி வந்து சேர்த்துருவார். ஊழியக்காரர் நிறைய நேரத்தில் கூப்பிட்டுப்பார், வாங்க வாங்க வாங்கன்னு. அதெல்லாம் முடியாதுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணி ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒரு நேரத்தில் யார் பிடிச்சாருன்னா அவர் கண்டிப்பாக விட மாட்டார். ஏனென்றால் நம்மை குறித்துதான தரிசனம், நமக்கென்று வைத்திருக்கிறதான ஒரு தரிசனம், நம்மை குறித்துதான ஓட்டங்கள், நமக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம கண்களை மூடி என் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். என் அப்பாவை நான் பார்க்க வந்திருக்கிறேன். அவருக்கே நான் மகிமையை செலுத்த வந்திருக்கிறேன். அவர் ஒருவருக்கு என்னுடைய ஆராதனை செலுத்த வந்திருக்கிறேன். என்னை ஜீவ பலியாக, என்னை தகன பலியாக நான் அர்ப்பணிக்க வந்திருக்கிறப்பா. நான் வெறுமையான ஒரு பாத்திரம் அல்ல ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு சின்ன நீரூற்றை நீங்க வைத்திருக்கிறீங்க. இந்த நீரூற்று இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு செழிப்பை கொடுக்கும்படியாய், ஒரு கனியை கொடுக்கும்படியாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்பா, எனக்கு ஒரு ஜீவ நீரூற்றை, ஒரு சொட்டு தண்ணீரால் எனக்கு வைத்திருக்கிறப்பா. எனக்கு ஒரு சொட்டு அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன், எனக்கு ஒரு சொட்டு அந்நிய பாஷையை வைத்திருக்கிறப்பா. அதை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் நான் அதிகப்படுத்த ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறப்பா, இன்னும் அதிகப்படுத்தணும். எனக்கு வைத்திருக்க தாளந்து ஒன்னல்ல, அது 2ஆ மாத்தணும், அதை 3ஆ மாத்தணும். அதை நான் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கணும், அடுக்கடுக்கா. எதற்காக? ஊழியக்காரருக்கு ஒரு தூணாய் நான் இருக்கணும், சபைக்கு ஒரு தூணாய் நான் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவார். இன்னும் அநேக ஊழியங்களுக்கு நம்ம எடுத்து செல்லுகிறவராய் இருக்கிறார். அந்த ஒரு துளி விசுவாசம், கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்க செய்து முடிப்பீங்கப்பா. நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன் அப்பா. மகிமைப்படுத்தும்படியா வந்திருக்க வாய்களை திறந்து அப்பா உயர்த்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. மகிமைப்படுத்தும்படியாய், ஒருவரே உயர்த்தும்படியாய், ஆண்டவர் துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரராய் இருக்கிறவரே மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதுமே நோக்கி நான் பார்க்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்ப்பதாக, என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்ப்பதாகப்பா. உலக காரியங்களை பார்க்காதபடிக்கு
என் வாழ்க்கை எப்போ மாறும் நான் பார்க்காதபடிக்கு, என் வாழ்க்கையில் எப்படி இப்படி நடக்கும்னு பார்க்காதபடிக்கு எல்லாவற்றையும் மாற்றுகிறவராகி உண்மையை நோக்கி நான் பார்க்கணும்ப்பா. எல்லா ஆசீர்வாதமும் அவர்கிட்ட மாத்திரம் இருக்குது. வாழ்க்கையை மாற்றுறது எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. வாழ்க்கை எப்படி நடக்கணும் எல்லாவற்றையும் அவர் கரங்களிலே வைத்திருக்கிறார். நான் மனிதர்களை பார்க்காதபடிக்கு எஸ்ஸப்பா நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். உங்களிடத்துல நிச்சயமாக எனக்கு ஒரு ஒத்தாசை வரப்போகுது. உங்களிடத்துல எனக்கு ஒரு உதவி வரப்போகுது. நான் உண்மை மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறேன், உயர்த்தும்படியாக வந்து என்னுடைய வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஓ ரபா ரஷபா ரபா ரீதலகரபா அன்னை பாஷையில நிரம்பி ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை ஒரு பர்வதமே மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அப்பா ஒரு மகிமையின் மேகமா எங்கள் மீது இறங்கும்படியாய் ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. நீர் வந்தால் எங்களுடைய சூழ்நிலை மாறும் அப்பா, நீர் வந்தால் எங்களுடைய வாழ்க்கை மாறும் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ ரபா ரதலக ரபா ரபா ரிஷபா பபா ரிதல ரதன ரபா ருடிக பபா துரமனலர ஷபரிதலக ரபா. எங்கள் ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா.